எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 78வது ஸ்தோத்திரம். ஏகோ நைக சவக்கக்கிம் எத்தத் பதமனுத்தமம் லோகபந்துர் லோகநாதோ மாதவோ பக்தவத்சலக. ஏகோ நைக சவக்கக்கிம் எத்தத் பதமனுத்தமம் லோகபந்துர் லோகநாதோ மாதவோ பக்தவத்சலக. இதுதான் இன்னைக்கு 78வது ஸ்லோகம். இது எப்படி சொல்லணும்னா, அதனால ஏற்றி சொல்லணும். சொல்லும்போது ஏகோநைக சவக்கக்கிம் எத்தத் பதமனுத்தமம் லோகபந்து லோகநாதோ மாதவோ பக்தவத்சலக அப்படி சொல்லணும். அதாவது அந்த ஆரம்பமே ஹெவியா ஆரம்பிக்கணும். ஏகோநைக சவக்கக்கிம் எத்தத் பதமனுத்தமம் லோகபந்து லோகநாதோ மாதவோ பக்தவத்சலக. அந்த ஏகோன்றது பெரிய ஒரே உருவன்ற அர்த்தம். அதனால ஆரம்பிக்கும் போது நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா சொல்லணும். அழைத்து சொல்லணும். இதுக்கு அர்த்தம்னா, ஏகோன்னா ஏகம்னா ஒண்ணு. தெரியும் உங்களுக்கு. ஏகம்னா ஒண்ணு. ஏகோன்னா ஒரே உருவமாக இருப்பவன், தனக்கு ஈடு இல்லாதவன், தனி பெருமை படைத்தவன் அப்படின்னு அர்த்தம். ஏகோன்னா தனக்கு ஈடு இல்லாதவன். ஏகம்னா ஒண்ணு. ஏகோன்னா தனக்கு ஈடு இல்லாதவன், தனி பெருமை தனித்தன்மையான பெருமையை படைத்தவன் அர்த்தம். ஒண்ணு ஒரே உருவமா பெரிய உருவமா இருந்து தனித்தன்மை படைத்தவன் ஒண்ணு. நைக அடுத்தது. நைகன்னா பல. நைனா பல. கார்னா உருவம். நைகன்னா பல உருவங்களாய் திகழ்பவன். அதாவது ஒரே உருவமா இருக்கவனும் அவன் தான், பல உருவமா திகழ்பவனும் அவன் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே உருவான்றது பரமாத்மா. பரமாத்மாவும் இருக்கிறதா அவன் தான். பல உருவங்களா இருக்கிறதுனா ஜீவாத்மாக்கள். எல்லா ஜீவன்களோட உள்ளுக்குள்ள இருக்கிறதா அவன் தான் அப்படின்னு அர்த்தம். ஏகோ நைக சவக்கக்கின்றது அறிவு. சான்றது ஒரு அறிவு, அது ஒரு பேரு. அனைத்து ஜீவாத்மாக்களிலும் அறிவாய் திகழ்பவன், அது ஒரு நாமம். சான்றது இதெல்லாம் ஒரே சொல்லணும். வேணா வசிக்கிறது. எல்லா ஜீவன்களிலும் வசிப்பவன், எல்லா ஜீவாத்மாக்களிலும் அறிவாய் திகழ்பவன், எல்லா ஜீவாத்மாக்களிலும் வசிப்பவன். கனா ஒளிர்றது. காரண ஒளிர்றது. எல்லா ஆத்மாக்களிலும் ஜீவனாய் ஒளிர்பவன். கான்றது எல்லா ஆத்மாக்களிலும் ஜீவனாய் ஒளிர்பவன் அப்படின்னு அர்த்தம். பாருங்க எவ்வளவுன்னு. ஒரு உருவமாய் திகழ்பவன், பல உருவமாயும் திகழ்பவன், எல்லா ஜீவாத்மாக்களிலும் அறிவாய் திகழ்பவன், எல்லா ஜீவாத்மாக்களிலும் வசிப்பவன், எல்லா ஜீவாத்மாக்களிலும் ஜீவனாய் ஒளிர்பவன். அடுத்தது கிம். கீன்னா சுகம், அம்னா அனுபவித்தல். எல்லா ஜீவாத்மாக்கள் சுகங்களை அனுபவிக்க அருள்பவர். எல்லா ஜீவாத்மாக்களின் சுக அனுபவங்களுக்கு காரணமாக இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். இங்க எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் என்னென்ன கொடுத்துருக்காரு. ஒரே உருவமாய் திகழ்பவன், பல உருவமாய் திகழ்பவன், அறிவு. எல்லா ஜீவாத்மாக்கள் அறிவாய் திகழ்பவன், எல்லா ஜீவன்களையும் வசிப்பவன், அடுத்து எல்லா ஜீவன்களையும் ஒளிர்பவன், அடுத்தது எல்லா ஜீவாத்மாக்களின் எல்லா ஜீவாத்மாக்களும் சுகங்களை அனுபவிக்க காரணமானவன், எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் சுகங்களை அருள்பவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். கிம்ன்றது. அடுத்தது எத்துனா முயற்சி. எத்தனிக்கிறதுன்னு சொல்றான் பாருங்க. அவன் அதை எடுப்பதற்கு எத்தனிக்கிறதுனா அதை எடுக்கணும்னு ட்ரை பண்றது. அதான் எத்தனிக்கிறது. எத்தனித்தான் அதை எடுத்து அதை அடைந்து விட எத்தனித்தான் முடியவில்லை அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. எத்தன்றது சான்ஸ்கிரிட் வருது. முயற்சி செய்தான். தமிழ்ல சொன்னீங்கன்னா அடைவதற்கு முயற்சி செய்தான் முடியவில்லை. அவன் எத்தனைத்தான் அடைந்து விட்டான். முயற்சி செஞ்சா அவனுக்கு கிடைச்சிருத்து அப்படின்றது. அதான் எத்துனா முயற்சி. நம்ம அதுல எத்துன்றதுக்கு என்ன சொல்ற, அது ஒரு நாமம். எத்துன்றது ஒரு நாமம். இதுல எத்துன்றது நம்மை காக்கும் பொருட்டு முயற்சி எடுத்து அருள்பவன். அதாவது நம்ம காக்கிறதையே குறிக்கோளா எடுத்து அதுக்கு முயற்சி எடுத்து நம்மளுக்கு இவங்க எப்படியாவது காப்பாத்திடணும், இவன் நம்ம மேல அன்பு இல்லைன்னாலும் பரவாயில்ல, இவன் ஆஸ்திகனா இருந்தா கூட பரவாயில்ல, இவனையும் காப்பாத்திடணும் அப்படின்றதுக்காக முயற்சி எடுத்து அவன் மனசுக்குள்ள ஆஸ்திக எண்ணங்களை பக்தியை உண்டு பண்ணுபவன் அப்படின்னு அர்த்தம். இது இன்னொன்னு எத்துன்றதுக்கு பிரம்மம்னு ஒரு பேரு. பிரம்மம்னு பேரு. பிரம்மம்
அதே மாதிரி பிரம்மமாய் இருந்து நம்மை காப்பவன். பிரம்மம்ன்றது வந்து உங்களுக்கு என்னன்னா எல்லாத்தையும் தாண்டி சூப்பர் பவர். அந்த சூப்பர் பவரா இருந்து நம்மளை காப்போன்றதுக்கு தான் பிரம்மம் எத்துன்றது. அடுத்தது வந்து தத்து. தத்துனா காத்தல். தத்துன்னா காத்தல், காப்பாத்துறது. தத்துனா காப்பாத்துறது. அது வந்து நாம் எல்லோரையும் காப்போம், நம்ம எல்லோரையும் காப்போம். அது மாதிரி தத்துன்றது. இன்னொரு அர்த்தம் தத்துன்றதுக்கு வந்து தூண்டுறது, இன்டியூஸ் பண்றது, தூண்டி விடுறது. நம்ம எல்லோரும் மனங்களையும் நன்மை தீமைகளை செய்ய தூண்டி விடுப்பவர். இது பராசரப்பட்ட சொல்றது. எத்தனை உங்க மனசுல நல்லது கெட்டது எதை செய்யறதுக்கு உங்களோட ஜீவாத்மா நீங்க அனுபவிக்க வேண்டிய அந்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப உங்க மனசுல நல்லது கெட்டதை உருவாக்குபவன் அப்படின்னு அர்த்தம். நம்ம எல்லோரு மனங்களையும் நன்மை தீமைகளை தூண்டி விடுபவர். பதமனுத்தமம். பதமனுத்தமன்றது வந்து பதம்னா பாதம். பதமன்னா பாதங்களை பணிந்தவர். பதம்ன்றது பாதம். பதமன்னா பாதங்களை பணிந்தவர்கள், அடியார்கள், அவருடைய பாதைகளை பணிந்தவர்கள். உத்தமம், அவங்கள உத்தமராக்குதல். தன் பாதம் பணிந்தவர்களை சரணாகதி கொடுத்து உத்தமராக்கி மோட்சத்தை கொடுப்பது. அத தன் பாதம் பணிந்தவர்களை சரணாகதியை கொடுத்து உத்தமனாக்கி மோட்சத்தை கொடுப்பது. அது மாதிரி எல்லா ராட்சசர்களெல்லாம் கிருஷ்ணன் அழிச்சா கூட கடைசியில் அவங்களுக்கு மோட்சத்தை தான் கொடுத்தாங்க. அவங்க ஏதோ ஒரு சாபத்தால தான் அந்த ராட்சஸா வந்துட்டாங்க. அதனால அவங்கள வந்து அழிச்சு உத்தமனாக்கி அதுக்கப்புறம் அவங்களுக்கு மோட்சத்தையும் கொடுக்குறவர் அப்படின்றது. அதான் பதமன் உத்தமம். அதுக்கு அடுத்தது பதமன் உத்தமனாச்சா லோகபந்து. லோகபந்துன்னா லோகம்னா உலகம், உங்களுக்கு தெரியும். பந்துன்னா உறவு. உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் ஆத்மாக்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் உறவினன், பந்துவாக இருப்பவன். முதல்ல இது வந்து லோகத்தில் இருக்கிற எல்லா ஜீவன்களுக்கும் உறவா இருப்பவன். லோகநாதன், உலகத்தில் உள்ள எல்லா ஜீவன்களுக்கும் நாயகனாக திகழ்வான். அதான் லோகநாதன். லோகன்னா உலகம், நாதன்னா அவங்களுக்கு எல்லாம் தலைவனாக இருக்குது. மாதவ. அடுத்தது மான்னா பெரிய, தவன்னா மிக பெரிய தவம். மாதவ. மான்னா பெரிய, தவம்னா தவம் இருக்குது. அதை பார்த்ததான் மிகப்பெரிய தவத்தின் பயனை பெற்றிருப்பவன், பயனாய் இருப்பவன். மாதவன்றது மிகப்பெரிய தவத்தின் பயனாய் இருப்பவன். மாதவ. மான்னா பெரிய, தவன்னா தவம், மிகப்பெரிய தவத்தின் பலனாய் இருப்பவன்றது. இன்னொன்று மாதவன்றது வந்து தவன்னா கணவன். மான்னா மகாலட்சுமி, மகாலட்சுமியின் கணவன், மகாலட்சுமி நாயகனாய் திகழ்பவன். அது அது வந்து பராசரப்பட்ட சொன்னது. முதல்ல சொன்னதெல்லாம் ஆதிசங்கர சொன்னது மாதவ. அடுத்தது வந்து பக்த வச்சல. பக்தர்னா பக்தர்கள். வத்சலம்னாலே வாத்சல்யம்னு வாங்க, அன்பு. அன்பு செலுத்துறது தான் வத்சலம், வாத்சல்யம். பக்த வச்சலன்னா பக்தர்களின் அன்புக்கு கட்டுப்பட்டு இருப்பவர். பக்தருடைய அன்பு இருக்கு இல்லையா, அவங்க பக்த வச்சலன், பக்தருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு இருப்பவர் அப்படிங்கிறதாக அர்த்தம் அதுல. ஆக இன்னைக்கு வந்து 70வது ஸ்தோத்திரத்துல நம்ம எத்தனை திருநாமம் பார்த்துக்கோம். நேற்றுக்கு வந்து 729 வரைக்கும் பார்த்தோம். 730 ஏகோ, இன்னைக்கு 731 நைக, 732 ச, 733 வ, 734 க, 735 கிம், 736 யத், 737 தத், 738 பதமனுத்தமம், 739 லோகபந்து, 740 லோகநாத, 741 மாதவ, 742 பக்தவச்சல. அப்ப 730ல இருந்து 742 வரைக்கும் இல்லையா? 730ல இருந்து 742 13 திருநாமங்கள் இன்னைக்கு பார்த்துக்கோம். இதுதான் இந்த தோற்றத்தையே இதுலதான் அதிகம் நினைக்கிறேன். 13 திருநாமம் இருக்குது, வேற இல்லை. இது வரைக்கும் நம்ம பார்க்கல. இது 13 திருநாமங்கள் இருக்கிற ஒரு இது அந்த இந்த பாடல், இந்த இது ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம 78 ஸ்தோத்திரம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னி வரைக்கும் 78 ஸ்தோத்திரம் பார்த்துருக்கோம். 740 திருநாமங்களை 743 திருநாமங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.